ஆட்டம் இப்போ தான் சூடு பிடிக்குது போல இருக்கே. அதாவது இந்த வாரம் பிக் பாஸ் வந்து ஃபன் டாஸ்க்கு, நீங்கள் ஃபன்னாக கொண்டு போங்க அப்படின்னு பல வாட்டி அழுத்தி சொல்லிட்டார். ஆனால் இங்கே ஃபன்னே வந்து வன்மத்தில் தான் ஃபன்னை காட்டுறாங்க. அதாவது ஃபன் டாஸ்க் அப்படின்னு சொல்கிறதுலையே நமக்கு புரியுது எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே வன்மம் இருக்குது அப்படின்னு சொல்லி. இங்கே டீமாக விளையாடிட்டு இருக்காங்க. ஆப்வியஸாக இது வந்து ஒரு டீம் டாஸ்க் தான். இருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து என்ன சொன்னீங்க, நீங்கள் லைவை சரியாக பார்க்கல, நீங்கள் பார்க்காம பேசுகிறீங்க, இந்த சமையல் குரூப் வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது, ரொம்ப கன்னிங்காக இருக்குது, அவங்க வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணுறாங்க, அதில் கனி மட்டும்தான் சிறந்தவர் அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாமே பார்க்க முடிஞ்சுது. நான் பார்க்கலன்றது வந்து நீங்கள் எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்னு எனக்கு தெரியாது. நான் என் கண்ணில் என்ன தெரியுதோ, நான் ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறோன்னா அதை தான் நான் சொல்ல முடியும். என்னால் எல்லாருமே சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாது, அது ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஜென்ரலாக ஒரு விஷயம் பேசுவோம். இப்போது இந்த டாஸ்க் ஆரம்பித்து இன்றைக்கி வியாழக்கிழமை 2 நாளாக போய்கிட்டு இருக்கு. இந்த 2 நாளாக நம்ம என்ன சொல்லிகிட்டு இருந்தோம், ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, போர் அடிக்குது, பார்க்கவே பிடிக்கல, என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஒரு டாஸ்கா, திவாகர் வரணும், ஆதிரி வரணும், பிரவீன் வரணும், வைல்ட் கார்டு மறுபடியும் அனுப்புங்க, ரீஎன்ட்ரி கொண்டு வாங்க, இவங்கெல்லாம் வேஸ்ட்டு, அது இல்லை இது இல்லை, பார்வதி ப்ரோமோலே வரல, பார்வதி வந்து திவாகர் போயிட்டோன்னே அடங்கிட்டாங்க, அது இதுன்னு என்னெல்லாம் நம்ம பேசணுமோ, இன்னைக்கு ஏதோ ஒன்று நடக்கும் பொழுது பார்த்தீங்களா இவங்க எந்த அளவுக்கு கன்னிங்காக இருக்காங்க பார்த்தீங்களா, பார்த்தீங்களா இவங்க எவ்வளோ டாக்ஸிக்காக இருக்காங்க பார்த்தீங்களா. நமக்கு எது தேவைன்றதை ஃபஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த ஷோ இதே மாதிரி வந்து ஃபன்னாகவே போகணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஏதாச்சும் வந்து சச்சரவு, எதனா வந்து ஒரு கான்ட்ரவர்சி, அப்பப்போ எதனா வந்து ஒரு ஃபைட்டு இதெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களா. மிக்சரில் தானே எல்லாமே வரணும். அப்போது அதையும் நம்ம ஏற்றுக்க தானே வேணும். அது வரும்போது மட்டும் நம்ம ஒரு விமர்சனத்தை வைக்கிறது வந்து எப்படி, எனக்கு அது புரியலை. சரி, ஓகே. இப்போது என்ன நடக்குது இந்த வீட்டுக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் டீமில் 5 பேர் இருக்காங்களா, 5மே பெண்கள். இந்த 5 பேரும் மேலேயும் 3 டீம் இருக்குது. முதல்ல இதை வந்து சொல்லிடுறோம், 3 டீம் இருக்குது. ஆக்சுவலாக எதுக்காக அந்த கனி அவர்கள்கிட்ட சண்டை போட்டாங்க அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். ஏன்னா இன்னும் அது லைவில் நடக்கலை. தெளிவாக நம்ம பார்த்துட்டே, நான் நிறைய பேர் சொல்கிறாங்க நம்ம லைவ் பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டு, தெளிவாக பார்த்துட்டே நம்ம பேசுவோம். இப்போது ஏதோ ஒரு கெஸ்ட்டு வரப்போகிறாங்க. அந்த கெஸ்ட்டு வரப்போகிறதுனால உங்கள் டாஸ்க் வந்து தொடர்ந்துகிட்ட தான் இருக்குது, நீங்கள் டாஸ்கில் தான் இருக்கீங்க, ஆனால் கெஸ்ட்டு வந்துட்டு போவாங்க அப்படின்னு பிக் பாஸ் வந்து சொல்லிட்டார். யாரா அந்த கெஸ்ட்டுன்னு பார்த்தா பூர்ணிமா. இந்த கெஸ்ட்டு வர்றதுக்கு வராமே இருக்கலாமே அப்படின்னு வந்து நானே நினச்சேன். வந்ததும் பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு எல்லாரை பற்றியும், இது வரைக்கும் வந்தவங்களாம் இவ்வளோ யாரையும் புகழ்ந்தது கிடையாது, இவங்க வந்து எல்லாரையும் புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பூர்ணிமா பற்றி தான் தெரியும்ல, நெகட்டிவிட்டி இருந்தால் தான் அவங்களுக்கு பாசிட்டிவாகவே இருக்கும். ஓகேவா. அது ஒரு பக்கம் நடக்கும் பொழுது அந்த வீட்டுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு சலசலப்பு நடக்குது. ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி கிச்சன் டீம் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறமா குக்கிங் டீம் ஒன்று, ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி ஹவுஸ் கிளீனிங்க்கு ஒரு டீமு, பாத்ரூம் கிளீனிங் ஒரு டீமு, சமைக்கிறதுக்கு ஒரு டீம், மொயாவிஸ் ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ், அப்புறமா குக்கிங் டீம் சாம்பார் ஸ்குவாட். இதில் இந்த ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸும் மொயாவிஸும் ஒன்றா சேர்ந்து விளையாடுறாங்க. இப்போ 11 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு கேம் ஆடுறாங்க. என்ன கேம் அப்படின்னா, கிச்சன் டீமில் இருக்கிற யாரும் எக்காரத்து கொண்டும் இந்த டாஸ்க்கை ஜெயிச்சிடக்கூடாது. அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் வந்து ஃபன்னுன்ற ஒரு விஷயமே அவங்கக்கிட்ட இல்லை. ஓகேவா. ரொம்பவே வந்து அவங்க எப்படி இதை கொண்டு போகிறாங்க அப்படின்னா, ஆப்போசிட்டில் யாருன்னா ஒரு பர்சன் எதனா ஒன்று பண்ணாங்கன்னா அது ஈஸியாக ட்ரிகர் ஆகிட்டு ஒன்று பண்ணுறாங்க. ஃபன் அங்கே கம்மியாக இருக்குது. ஓகேவா. இவங்க தனித்தனியாக விளையாடாமல் சேர்ந்து விளையாடுறாங்க. ஃபஸ்ட்டு இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சேர்ந்து விளையாடினா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டுமே, எல்லா டாஸ்க்லையும் ஒரு பாயிண்ட். இப்போ செவ்வாய்க்கிழமை நடந்த டாஸ்கில் கிச்சன் டீம் ஒன்றுமே பண்ணலை, அதனால் அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்தது. ஓகே, நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். 2வது நாள் கிச்சன் டீமும் ஈக்குவலாக ஃபன் எல்லாமே பண்ணாங்க. எல்லாரும் ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு நல்லா ஒன்று பண்ணாங்க. இப்போது அன்னைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பாயிண்ட்டை மட்டுமே கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி ஆக்சுவலாக சமைக்கிறது அப்படிங்கிறது டாஸ்க்கு, ஊட்டி விடணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரில டாஸ்க்கான்ட்டு. ஆனால் எல்லாரும் வந்து எனக்கு ஊட்டி விடுங்க, எனக்கு அதை செஞ்சு கொடுங்க, எனக்கு இதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, டாஸ்க் விளையாடணுன்றதுக்காக கேட்குறாங்களே, ஊட்டி விட சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இவங்களும் ஊட்டியெல்லாம் விடுறாங்க, எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அவ்வளவு செஞ்சும்
இவங்க வந்து நமக்கு பாயிண்ட் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கோபம் இந்த கிச்சன் டீமுக்கு இருக்குது. இது நியாயமான ஒரு கோபம் தானே, அது இருக்குது. அதனால தான் சாண்ட்ரா என்ன பண்ணிட்டாங்க, நேற்று 4 பாயிண்ட் வந்து அங்கே கொடுத்தாங்க. அது வந்து அவர் கணவர் அங்கே இருக்கிறாங்கன்ற ஒரு சுயநலமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து நிறையா யாருக்கு வந்து டாஸ்க் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஃப்ரெஷ் ஃபைட்டர்ஸ்க்கு தான். ஆனால் அவங்களுமே நமக்கு ஒரு பாயிண்ட் கூட கொடுக்கலையே. இப்போ ரம்யாலாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு உட்காந்து எல்லாருக்கிட்ட பேசி ஜாலியாக தான் அந்த டாஸ்க்கு போயிட்டு இருந்துச்சு. ஆனால் பாயிண்ட் கொடுக்கும்போது நம்ம மேலே வன்மத்தை கக்குறாங்க. அதனால் இவங்க ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. கனிக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா கனியை பொறுத்த வரைக்கும் சபரி டீமுக்கு வந்து போகணும், சபரி டீமில் யாருன்னா ஒருத்தர் ஜெயிக்கணும். இவங்க எப்படி சாண்ட்ராக்கு வந்து பிரஜனுக்கு ஒரு ஃபேவரட்டிசம் காட்டுறாங்களோ, கனியும் அதே மாதிரி வந்து சபரி டீமுக்கு ஒரு ஃபேவரட்டிசம் காட்டுறாங்க. இதுதான் உண்மை. அதுக்கப்புறமா அவங்க பண்ணது எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா, சமைக்கிறது, சமைக்க போகிறது, அவங்கக்குள்ளே சண்டை வர்றது, அதில் லைவில் நடக்கும்போது நம்ம பேசுவோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்க. அதனால் நீங்கள் வந்து இன்னும் டாஸ்க் நடக்குது, நீங்கள் டாஸ்கில் தான் இருக்கிறீங்க, கெஸ்ட்டு மட்டும் வருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பிக் பாஸ் வந்து சொல்கிறார். கிச்சன் டீம் உடனே அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு ஃபுல்லாக குப்பையை கொட்டுறாங்க. பூண்டை உரித்து போடுறது, வெங்காயத்தோலை உரித்து போடுறது, ஹாலில் உட்காந்துட்டு பூண்டு வெங்காயம்லாம் உரிக்கிறது, இதெல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும் பொழுது நமக்கு பொதுவான மக்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னா, சி என்ன இவ்வளோ கேவலமாக பண்ணுறாங்க, இவ்வளோ கேவலமாக பண்ணுறாங்க, இதெல்லாம் ஒரு ஒரு வேலையாது. ஒரு கெஸ்ட்டு வராங்க வீட்டுக்கு, கெஸ்ட்டு வரும்போது இந்த மாதிரி குப்பையை போடலாமா, எப்படிப்பட்ட ஒரு அநாகரிகமான ஒரு செயல் அப்படின்னு தான் நமக்கு பொதுவான ஒரு பார்வையில் தோணும். ஆனால் அவங்க என்ன ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். இப்போது கிச்சன் டீமுக்கு வந்து இவங்களும் லேசுப்பட்ட ஆட்கள் கிடையாது. மீதி 2 டீம் இருக்குல்ல, அது லேசுப்பட்ட ஆட்கள் கிடையாது. கிச்சன் டீமுக்கு வரீங்க, கிச்சன் ஏரியாவுக்கு வரீங்க, ஸ்லேட்டில் எழுதுறீங்க, என்ன வேணுன்றதை எழுதுறீங்க, நீங்கள் எழுதுகிற எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அவங்க பாயிண்ட் குக்கிங் டீம் சொல்கிற பாயிண்ட், நீங்கள் கேட்குற எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம், அதை தாண்டி எங்களுக்கு ஊட்டி விட சொல்கிறீங்க, ஊட்டி விட்றோம், இப்படி எனக்கு சர்வ் பண்ணுன்னு சொல்கிறீங்க, சர்வ் பண்ணுறோம், நீங்கள் கார்டன் ஏரியாவில் உட்காந்துக்கிட்டு அங்கே வந்து கொடுக்கணும்னு சொல்கிறீங்க, அங்கே வந்து கொடுக்குறோம். இவ்வளோ விஷயங்கள் நாங்கள் பண்ணியும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் வேலை செய்யலை, என்டர்டெயின் பண்ணலன்னு சொல்கிறீங்க. இப்போது அதுக்கு இவங்க ரிவெஞ்ச் கேம் ஆடுறாங்க. எப்படி அவங்களோட ரிவெஞ்சை காட்டுறாங்க, கெஸ்ட்டு வராங்களா, இப்போ நீங்கள் வந்து ஒன்றா எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்களா, அதை செய்யுங்க இதை செய்யுங்க. இப்போ 10 பேர் ஒன்றா வந்து ஸ்லேட்டில் எழுதி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று வேணும். இப்போ ஒரு டீம் வராங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ குறிப்பாக வந்து ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தவங்களுக்கு வந்து பால் டீ வேணும், ஒருத்தவங்களுக்கு வந்து லைம் சோடா வேணும், லைம் ஜூஸ் வேணும், இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பேர் ஏதோ ஒன்று கேட்டாங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று அது வேணும். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஷ்ஷு கேட்குறாங்க. அப்போ 5 பேருக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷை வந்து அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. எனக்கு ஆஃப் பாயில் வேணும், எனக்கு பிரியாணி வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும். கானா வினத்து வந்து நேற்று எனக்கு ஸ்பைஸாக ஒரு கூட்டு வேணும். சுடுதண்ணி கேட்குறாரு, சுடுதண்ணியை கூட ஊட்டி விட சொல்கிறாரு, கானாவின் வந்து ஊட்டி விட சொல்கிறாரு. இது வந்து எல்லா இடத்துலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, இவ்வளோ இவ்வளோ கேட்குறீங்க, நாங்கள் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் வன்மத்தை ஸ்கோரில் காட்டுறீங்க. நான் என்ன பண்ண போகிறேன், ஏன் வன்மத்தை நான் டாஸ்கில் காட்டுறேன். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வீடு முழுக்க பூண்டை உரிச்சு போடுறாங்க. அவங்களுடைய நோக்கம் என்னென்னா, கெஸ்ட்டு வராங்க, நீங்கள் வேலை செய்யணும், நீங்கள் பெருக்குங்க. கிச்சன் டீம் வந்து நாங்கள் எப்படி சமைச்சிக்கிட்டே இருக்கோமோ நீங்கள் பெருக்கிக்கிட்டே இருங்க, நாங்கள் குப்பை போட்டுக்கிட்டே இருக்கோம். ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. லிட்டரலாக இது வந்து ஒரு ரிவெஞ்ச் கேம். இது தப்பு சரி அப்படிங்கிறதுல வந்து மக்களுக்கு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு வந்து இது பிடிக்காது தான், ஏன்னா கெஸ்ட்டு வர டைமில் அதை செய்யணுமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து மக்களுக்கு இருக்கும் இயல்பாகவே. ஆனால் பிக் பாஸ் அங்கே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் டாஸ்கில் தான் இருக்கீங்க, டாஸ்க்கு கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொன்னதுனால கெஸ்ட்டு வந்தாலும் பரவாயில்ல, நான் என் டாஸ்க்கை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த ஃபன் டாஸ்க் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிவெஞ்ச் கேமாக, ஒரு வன்மத்தை காட்டக்கூடிய ஒரு இடமாகத்தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, 2 நாளாக இந்த ஷோ வந்து டல் ஆயிடுச்சு. 2 நாளாக இந்த ஷோ டல் ஆயிடுச்சு. ஏதோ ஒன்று நடக்கணும், ஏதாச்சும் ஒரு பிளாஸ்ட் அங்கே வரணும்.
அப்படி வந்தால் மட்டும்தான் இந்த ஷோவுக்கு உயிர் வரும். மக்கள் அப்போ தான் கொஞ்சமாச்சும் ஓகே பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஷோவை பார்ப்பாங்க. அப்படி மட்டும்தான் நான் யோசிக்கிறேன். நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணலை. இப்போ திவ்யா பண்ணுறது, சாண்ட்ரா பண்ணுறது தப்பு சரி நான் பேச வரல, கனி பண்ணுறது தப்பு சரி நான் பேச வரல. எல்லாரும் அவங்க கேமை விளையாடுறாங்க. அதில் எது சுவாரஸ்யமாக இருக்க போகுது அப்படிங்கிறது மக்கள் டிசைட் பண்ணிக்கிட்டோம், அவ்வளோதான். விஜய் சேதுபதி இந்த வீக்கெண்டில் பேசுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் ஆச்சும் இங்கே கிடைச்சிருக்கு. கரெக்டாக அவர் என்ன பேசுவார் சனிக்கிழமை, எதை வச்சு அட்ரஸ் பண்ணுவார், எதை பஞ்சாயத்தாக கொண்டு வருவார். அட்லீஸ்ட் இன்றைக்கி ஏதோ ஒரு சம்பவத்தை பண்ணுறாங்க. வீடு முழுக்க அவங்க குப்பை போட்டது சரியா தப்பான்னு என்ன கேட்டிங்கன்னா, டாஸ்க் வைஸ் அது அவங்களுடைய கேம். இங்கேருந்து நம்ம எப்படி வேணாலும் ஜட்ஜ் பண்ணலாம். நம்ம அங்கே போய் விளையாடும் போது அந்த இடத்துல நம்ம இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோன்னு ஒன்று இருக்குல்ல. சரி, நீங்கள் சமைக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. கேட்குற எல்லாத்தையுமே இப்போ பாத்ரூம் கழுவிடலாம், வீடு பெருக்கிடலாம். சமைக்கிறது அப்படிங்கிறது பெரிய வேலை, நிஜமாவே அது பெரிய வேலை தான். அப்படி ஒருத்தவங்க பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கான கிரெடிட்டை கூட நீங்கள் வேணும்னு கொடுக்கப்ப, விக்ரம்லாம் பேசி வச்சுக்கிட்டு பாயிண்ட் கொடுக்க மாட்டுறாரு, ரம்யா பேசி வச்சுக்கிட்டு பாயிண்ட் கொடுக்க மாட்டுறாங்க. எஃப்ஜே வீட்டு தலையாக தானே இருக்காரு. எஃப்ஜே வீட்டு தலையாக இல்லாமல் அங்கே டாஸ்க் விளையாடுறாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பப்போ வீட்டு தலை வந்துடுறாரு. இதுதான் ஃபைட்டாக போகுது. இப்போ பார்வதியை கமருதீன் தூண்டுறதும், கமருதீனை பார்வதி தூண்டுறதும், அரோராவும் கமருதீனும் வேணும்னே பார்வதியை வெறுப்பேற்றுறத இன்றைக்கி நான் என் கண்ணால் பார்த்தேன். வாண்டடாக பார்வதி கிட்ட போயிட்டு 2 பேரும் கையை கட்டி பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. இப்போ இவங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணும்போது இவங்க இப்படி தான் யோசிப்பாங்க. இப்போ எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் எ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் நம்ம சொல்கிறோம்ல. ஏன்னா என்னை தொடர்ச்சியாக நீங்கள் வேலை அவங்க பாயிண்ட் தான், என்னை தொடர்ச்சியாக நீங்கள் வேலை வாங்குறீங்க, நானும் உங்கள் வேலை செய்கிறேன். ஆனால் செய்கிற வேலைக்கு நீங்கள் கூலியை கொடுக்க மாட்டீங்கன்னா நானும் ரிவெஞ்ச் எடுக்கிறேன். பெருக்கு பூண்டை போடுறாங்க, எல்லாமே போடுறாங்க, எல்லாத்தையுமே போடுறாங்க, கீழே போடுறாங்க, போட்டு சமைக்கிறாங்க. எதனா ஒரு கலவரம் நடக்கணும்ல அங்கே, அவ்வளோதான் நான் யோசிக்கிறது. மற்றபடி திஸ் இஸ் ரைட், திஸ் இஸ் ராங் இப்போ நான் அதை யோசிக்கிற மைண்ட் செட்லேயே இல்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷோ நடக்கணும், மூவ் ஃபார்வர்ட் ஆகணும். எக்காலத்துக்கு கொண்டு இந்த தர்பீஸ் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது. இவங்க ஷோவை மொக்கையாக கொண்டு போகிறாங்க, கண்டென்ட்டே இல்லை அப்படிங்கிறதுனால சேனல் அந்த மாதிரி யோசிச்சிடவே கூடாது. அதுக்காக நான் இதை பார்க்க ரெடி. ஏதாச்சும் ஒரு கலவரம் செய்யுங்க அப்படின்றது தான் நான் யோசிக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் கிச்சன் டீம் பண்ணுறது எனக்கு அவ்வளோ மோசமான விஷயமெல்லாம் எனக்கு தெரியலை. அவங்க கேம் ஆடுறாங்க. இப்போ 11 பேர் சேர்ந்து ஒரு கேம் ஆடும்போது ஒரு 4 பெண்கள், அதில் கனியை நீங்கள் ஓரமாக விட்டுருங்க, கனி எப்பயுமே இந்த சைடு தான், ஒரு 4 பெண்கள் சேர்ந்து ஒரு கேமை யோசிக்கிறதுல தப்பு இல்லையே. இப்போ வைல்ட் கார்டு வந்தோடனே பார்வதி கூட கூட்டு சேர்ந்துட்டாங்க அப்படின்னா இந்த டாஸ்க் ஒரு டீம் டாஸ்க். ஸோ ஒரு டீமாக யோசித்து ஒரு முடிவு எடுக்கும்போது அந்த டீமாக தான் அவங்க விளையாடி ஆகணும். இண்டிவிஜுவல் கேம் வரும்போது நம்ம அப்போ பார்த்துக்கலாம், இண்டிவிஜுவலாக யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்றதை அப்புறமா பார்த்துக்கலாம். டீமாக வரும்போது நம்ம டீமாக தான் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க, பூண்டு ரசம் வைப்போம், கறி நம்ம லேட்டாக சமைப்போம்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. நம்ம கனி அதுக்கு ஒத்து வரல, அதனால தான் அங்கே ஒரு சண்டை வருது. கனி உடனே மற்றவங்களை செஞ்சு கொடுக்கணும், அதாவது கனி தன்னை இந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கணும் அப்படின்றதுக்காக அவங்க ஒன்று பண்ணுறாங்க. அது கனியுடைய கேம். அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது இவங்களுடைய கேம், அவ்வளோதான், சிம்பிள். எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, ஏதுனா ஒரு கழகம் அங்கே வருதா, அவ்வளோதான் நான் இப்போதைக்கு யோசிக்கிறேன். வேறு எதையுமே நான் யோசிக்கலை. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.